என்னங்க சொல்றீங்க? இந்த ஒரு செடிக்கு இவ்வளவு பவரா? மணி பிளான்டே தோத்து போயிடுமாம். உலகத்துல தொழில்நுட்பம் எப்படி அசுர வேகத்துல வளர்ந்துட்டு போகுதோ அதே வேகத்துல காலநிலையிலும் மாற்றங்கள் ஏற்படுது. அதிக மழை, அதிக குளிர், தாங்க முடியாத வெப்பம், கணக்கிட முடியாத நேரத்துல சூறைக்காற்று என ஏராளமான பாதகங்கள் அதிகமாயிட்டு தான் போகுது. பூமியில கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காத அளவுக்கு வானுயர கட்டடங்கள் கட்டிட்டு தான் போறாங்க. காடுகள்ல இருக்கிற மரங்களை அழிச்சு, பயிரிடுற நிலங்களை அழிச்சு, இப்படி கட்டடங்கள் மாறுறதுனால என்ன பயன்? உலகம் அழிவை நோக்கித்தான் போகுது. இது இங்கு வாழ்ற மனித உயிர்களுக்கு தெரிஞ்சாலும் அது சார்ந்த கவலைகள் இல்லாம ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அது போல ஒரு கட்டிடம் கட்டும் போது, அது வீடாக இருக்கட்டும், அலுவலமாக இருக்கட்டும், கட்டும் போது ஜன்னல்கள் வைப்பதில்லை. ஏன்னா வெளியில இருந்து வரும் தூசு அப்படிங்கிறாங்க. சரி, வெளியில இருந்து வரும் காத்தை எப்படி சுவாசிக்கிறது? வீட்டுக்குள்ள காத்து வரலனா எப்படி ஆக்சிஜன் சுவாசம் நமக்கு கிடைக்கும்? ஏற்கனவே கட்டிடம் அப்படிங்கிற பேர்ல மரங்களை அழிச்சிட்டு வரும். அப்படின்னா எப்படி நல்ல காத்த சுவாசிக்கிறது? இதுக்காக குன்னூருக்கும் மலை பிரதேசங்களுக்குமா போறது? அதனாலதான் நம் முன்னோர்கள் வீடுகளை கட்டும் போது செடி மரங்கள் வளர்ப்பதற்காகவே ஒரு பகுதியை ஒதுக்குவாங்க. அதன் மூலமா நல்ல காத்து, மரம் செடி கொடிகள்ல இருந்து வர காய் கனி பூக்கள் வீட்டுக்கு உபயோகமா இருக்கும். இப்பதான் நம்ம அந்த இடம் இருந்தா வீடு கட்டி வாடகை விடலாம், காத்தாவது மண்ணாவது அப்படி காசு பார்ப்போம். வேறு வழி இல்லை. நாமும் இந்த உலக மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி போயிட்டு தான் இருக்கணும். அது ஒரு யோசனையாகத்தான் இப்ப நமக்கு ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கிறது. நம்ம கார்பன் டை ஆக்சைடை காத்த உள்வாங்கி நல்ல ஆக்சிஜன் தர இன்டோர் செடிகள் ஏராளம் வந்துடுச்சு. இந்த செடிகளை பார்க்க சின்னதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பெரிய வேலைகள் எல்லாம் செய்தான். இந்த செடிகளை வீட்டுல ஒரு சின்ன இடம் ஒதுக்கி வச்சாலே போதும்னு சொல்றாங்க இத வாங்கி பலனடைஞ்சவங்க. நல்ல காத்து மட்டும் இல்ல, வாஸ்துப்படி வீட்டுல பணம் கஷ்டம் இல்லாம இருக்கவும் இந்த செடி உகந்தது அப்படின்னு சொல்றாங்க. மணி பிளான்ட் செடியை விட 2 மடங்கு நன்மைகளை கொடுக்கிற செடிதான் இந்த ஸ்பைடர் செடி. இந்த அழகான செடியாகவும் பெரும்பாலான வீடுகள்ல இப்ப வைக்கப்பட்டு வருது. இந்த செடிய வீட்டுல வைக்கிறதுனால நேர்மறை ஆற்றலை கொண்டு வருவது மட்டுமில்லாம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்க முடிவதாகவும் சொல்றாங்க. இத ரிப்பன் பிளான்ட், ஏரோப்ளேன் பிளான்ட், ஸ்பைடர் ஐவி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த செடி வாஸ்துப்படி மட்டுமல்ல, ஃபெங்சுங் படியும் அதிர்ஷ்டம் மற்றும் மங்களகரமானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த செடிகளை வைக்கிறதுனால நமக்கு தூய்மையான ஆக்சிஜன் கிடைச்சு புத்துணர்வு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ஸ்பைடர் செடிய வீட்டுக்குள்ள வைக்கிறதுனால மன அழுத்தம் குறையும், வாழ்க்கையில மகிழ்ச்சி கூடும் அப்படின்னு கூட சொல்றாங்க. இது வெளியில இருந்து வரும் காத்துல இருக்கிற தூசிய கூட உள்வாங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செடி கூட அதிகமா ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லப்படுது. வாரத்துல 2 நாள் குறைஞ்ச அளவு, அதாவது தொட்டில இருக்கிற மண் வறண்டு போகாம ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு பாத்துக்கிட்டா போதும்னு சொல்றாங்க இதனை பராமரிப்பவங்க. இந்த செடிய வீட்டுல வைக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் எப்படி நலமா இருக்கும் என்ற கேள்வி எழுந்த போது ஒரு மருத்துவமனையில நோயாளிகள் இருக்கிற அறைகளை 2 பிரிவா பிரிச்சு ஒரு சில அறைகள்ல இந்த ஸ்பைடர் செடியும் ஒரு சில அறைகள்ல இந்த செடிகளையும் வைக்கலையாம். நாட்கள் ஆக ஆக இந்த செடி வச்ச அறையில இருக்கிற நோயாளிகளின் மனநிலையில் மாற்றம், ஆரோக்கியம் எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சாம். இந்த செடிகளை வைக்காத அறைகள்ல இருக்கிற மற்ற நோயாளிகள் பெருசா புத்துணர்ச்சியும் ஆரோக்கியமும் இல்லாம இருந்ததா சொல்லப்படுது. அப்படி பவர்ஃபுல்லான இந்த செடிகளை கண்டிப்பா சின்ன இடம் இருந்தாலும் வீட்டுல இதுக்குன்னு இடம் ஒதுக்கி வச்சு பாருங்க, நிச்சயம் பலன் கிடைக்கும்.